நெல்லை ஆட்சியர் தலைமையில் இயங்கும் மாவட்ட செஞ்சிலுவை சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பில் முறைகேடு நடந்திருப்பதாக நெல்லை கோட்டாட்சியரிடம் செஞ்சிலுவை சங்கத்தினர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செஞ்சிலுவை சங்க தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டு தேர்தல் அதிகாரியாக நெல்லை கோட்டாட்சியர் நியமிக்கப்பட்டார். இந்த தேர்தலுக்காக பொதுக்குழு கூட்டம் கூட்டுவது தொடர்பாக உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. உறுப்பினர்கள் 450க்கும் மேற்பட்டோர் இருக்கும் சூழலில் 394 பேருக்கு மட்டுமே கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக புகார் வந்துள்ளது. இந்த சூழலில் கடிதம் வரப்பெறாத நபர்கள் சங்கத்தின் தலைவரான மாவட்ட ஆட்சியர், ஆளுநர், குடியரசுத் தலைவருக்கு தேர்தலை நடத்தக்கூடாது என கோரிக்கை மனு அளித்தனர். ஆனால் கோட்டாட்சியர் முன்னிலையில் பொதுக்குழு மற்றும் தேர்தலுக்கான பணிகள் தொடங்கியது. கடிதம் அனுப்பப்பட்ட நபர்கள் மட்டுமே கூட்டரங்கில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அங்கு சலசலப்பு எழுந்தது. பொதுக்குழு கூட்ட அழைப்பு அனுப்பப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் வேண்டிய நபர்களுக்கு மட்டுமே கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டி கோட்டாட்சியரிடம் சங்க உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்குவாதம் நீடிக்க கோட்டாட்சியர் காவல்துறையினரை வரவழைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்தார். வெளியேற்றப்பட்ட நபர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் பொதுக்குழு மற்றும் தேர்தல் நடத்துவதற்கு 30% உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் சூழலில் போதுமான உறுப்பினர்கள் இல்லாததால் தேர்தல் மற்றும் பொதுக்குழு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக கோட்டாட்சியர் கண்ணா கருப்பையா அறிவித்தார். தகவலை கேட்டு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டவர்கள் மகிழ்ந்தனர். புதிய பட்டியலை தயார் செய்த பின்னரே தேர்தல் நடத்த வேண்டும் என கோட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்து செஞ்சிலுவை சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.